நம்ம இந்தியாவில் எந்த இழிச்சவாயன் எப்போ மாட்டுவான், எந்த ஏழையை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் டென்ட் போட்டு உட்காந்துருக்கு. அந்த கும்பலை சைபர் கிரைம் நினச்சாலும் சரி, ஏன் இந்தியன் கவர்மெண்ட்டே நினச்சாலும் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. கேட்டால் அது ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்லி அதை நிப்பாட்டுறாங்க. அது ஒரு ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்குறாங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க? என்னைக்கு தான் இதுக்கான ஆக்ஷன் கரெக்டாக எடுத்து இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்கள கைது பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. இன்னைக்கு நான் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமை ரிவீல் பண்ணி விட போகிறேன். அந்த ஸ்கேம் எப்படி நடத்துகிறாங்க, எங்கே இருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். சென்னையில் இந்த ஸ்கேம்னால ஒரு கப்புள்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கப்புள்ஸ் கிடையாது, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி தைரியமாக இருக்கிறவங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ட்டு தெரியல. இத்தனைக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. நான் சைபர் கிரைமில் 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 2 கம்ப்ளைண்ட்டுக்கும் இன்ன வரை ஆக்ஷன் இல்லை. கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது. ஓயாமல் என்னாலும் போய் கேட்கவும் முடியல. 2வது தடவை போய் கேட்டேன், 3வது தடவை போய் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. காரணம் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. இதே மாதிரி தாங்க ஒவ்வொருத்தரும் அலைச்சலுக்கு பயந்தே வேண்டாம், கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஒரு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கிற ஸ்கேம் உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஃபஸ்ட்டு சென்னை பெரும்பாக்கத்தில் ஒரு கப்புள்ஸ் இருக்கிறாங்க. அந்த கப்புள்ஸ் அவருடைய கணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கணவன் மனைவி, மனைவியுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த கப்புள்ஸ் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாங்க சென்னை காவல் நிலையத்தில் அப்படின்னா, அந்த கணவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவியும் மனைவியுடைய தம்பியும் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வந்தாங்க. வண்டியை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வந்தோடனே போக்குவரத்து காவல்துறை அனுப்புகிற மாதிரி ஒரு மெசேஜ் எங்கள் மொபைலுக்கு வந்துச்சு. ஏதோ செல்லான் மாதிரி வந்துருந்துச்சு, ஏதோ ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. உங்கள் வண்டி டிராஃபிக் வயலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு, அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள், அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டிருக்கு. அந்த அனுப்பப்பட்டு என்ன ஃபைனு, எதற்காண்டி அப்படிங்கன்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான் நாங்கள் அதை கிளிக் பண்ணோமே தவிர எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எந்த விதமான தவறையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் சொல்கிறாங்க காவல் நிலையத்தில். அந்த காவல் நிலையத்தில் அதை கிளிக் பண்ணதுனால மட்டும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஓடிபிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓடிபிஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை நாங்கள் கண்டுக்கிடல. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும் பொழுது எங்களுடைய அக்கௌண்ட்டிலிருந்து 12,600 ரூபாய் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அங்கே காவல் நிலையம் முன்னாடி நின்று புகார் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது தாங்க ஸ்கேமு. போக்குவரத்து காவல்துறை அனுப்புகிற மாதிரி அனுப்பி இதை அவங்கள கிளிக் செய்ய வச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்கள்ட்ட இருந்தே தெரியாமல் மணியை எடுத்துட்டாங்க. இப்படி ஒரு கும்பல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கும்பலை எப்போ ஒழிக்க போகிறாங்கங்கிறது தான் சத்தியமாக தெரியல. எத்தனையோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. சைபர் கிரைம் அப்படிங்கிற பேரில் மாவட்டத்துக்கு மாவட்டம் காவல்துறையினர் குவிஞ்சு கிடக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது எதற்கு இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்கள கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற சந்தேகம் தான் என்னுடைய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயங்க, இந்த கப்பல் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், பேங்க் மேனேஜர் ஒன்று எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்களுடைய ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. யாருடைய காலையும் நாங்கள் அட்டன் பண்ணலை. எந்த விதமான ஓடிபியும் நாங்கள் கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்திலும் எங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து காசு போனது எப்படின்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க நின்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நடந்த சம்பவத்தையும் இந்த கப்புள்ஸையும் எடுத்துக்காட்டாக வச்சு தான் இன்றைக்கி வீடியோ கொண்டு வரணும்னு இருந்திருக்கு போல். ஆனால் இது மாதிரியான ஸ்கேம்ஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஆர்சிபி ஜெயிச்சப்போ, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 17 வருஷத்துக்கு அப்புறம் 18வது வருஷம் கப்படிச்சப்போ என்ன நடந்துச்சுன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கப்படிச்சிட்டாங்க. இந்த கப்படிச்சு செலிப்ரேட் பண்ணுற விதமாக உங்களுக்கு 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி பரவிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குறுஞ்செய்தி பரவன கொஞ்ச நேரத்திலே காவல் நிலையத்திலேருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த குறுஞ்செய்தி தவறான செய்தி, இது ஒரு ஸ்கேம், இதை யாரும் கிளிக் பண்ணாதீங்க லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. அதே மாதிரி பொங்கல் வந்துச்சுன்னா, பொங்கல் அதிரடியை தள்ளுபடியாக ஜியோவில் இருந்து நாங்கள் 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் ஃப்ரீயாக தரோம், உங்களுக்கு 1000 ரூபாய் கேஷ்பேக் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. அதை பல நபர்களுக்கு ஷேர் பண்ணுறது, அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஏர்டெல் சைடில் இருந்து தீபாவளிக்கு நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம், பொங்கல் சைட்லேருந்து நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம். இந்த ஏர்டெல், ஜியோ, ஆர்சிபி, இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ், இந்த மாதிரியான பெயர்களை யூஸ் பண்ணி ஸ்கேம் நடக்குதே தவிர யாரும் எதையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மக்கள் நல்லா மண்டையில் ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன். ஜியோ கம்பெனிக்காரனுக்கு தீபாவளி வந்தால் எப்படி இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் அவன் இலவசமாக கொடுக்க போகிறானா?
இன்டர்நெட் யூஸ் பண்ணுற அனைவருக்கும் அவன் 3 மாதம் ரீசார்ஜ் இலவசமாக கொடுத்தானா அவனுடைய சொத்தே சரிஞ்சு போயிடும். யோசிச்சு பாருங்கள், ஏர்டெல் நிறுவனத்திலேருந்து அவன் எப்படி கொடுப்பான்? ஏர்டெல் நட்டத்தில் ஓடிட்டுருக்கு. நட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி 3 மாதம் ரீசார்ஜ் சும்மா கொடுப்பான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த மாதிரியான லிங்க்ஸை உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வருதுன்னா ஒன்று இது ஸ்கேமுன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, அதை அப்படியே டிலீட் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு யார் அந்த லிங்க்கை அனுப்புனாங்களோ அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள் இதெல்லாம் ஸ்கேமு, இந்த மாதிரி லிங்க்கை ஷேர் பண்ணாதீங்க, அனுப்பாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு லிங்கே ஷேர் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. இந்த ஒரு ஸ்கேமை எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க அப்படின்னா, இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேம்ப்பு போட்டு தான் எங்கேயாவது இருக்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஸ்கேமால் ஏமாற்றப்பட்டவங்களுக்கும் தெரியாது, ஸ்கேம் பண்ணுறவனுக்கே தெரியாது அவன் எங்கேருந்து பண்ணிகிட்ருக்கிறான்னு. இப்படிப்பட்ட ஸ்கேமுகள் தான் நடந்துட்டுருக்கு. இது யாரை குறி வச்சு நடக்குது அப்படின்னா ஏழை மக்களை மட்டும்தான் குறிவைத்து நடக்கிறது. புரியுதுங்களா? ஏழை மக்களை குறி வச்சு நடத்துச்சுன்னா இப்படி ஒரு 12,000 ரூபா 16,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்து அடிச்சாங்கன்னா ஒரு நல்ல தொகை கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏழை மக்கள்கிட்ட போய் நம்ம சுரண்டோம் அப்படிங்கும்பொழுது ஒரு 10,000 ரூபா நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்காண்டி நீங்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஆன்லைனில் ஏமாத்திருக்கீங்க, அதனால் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போவீங்க, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகும், ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அலைவீங்க. இப்படி அலைஞ்சு முடிச்ச பிறகு அடுத்த நாள் நீங்கள் போவீங்க. ஒரு வாரம் கழிச்சு என்னங்க 10,000 ரூபா காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எந்த ஆக்ஷனும் இல்லை, எந்த தகவலும் இல்லை. கண்டுபிடிச்சி சொல்கிறோம்ப்பா, நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இந்த மாதிரி கிரைம்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஏன்னா அவங்களுடைய பதில்களும் அங்கேருந்து வராது, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தரமாட்டாங்க. கேட்டால் இது வந்து சைபர் குற்றம், இது ஒரு பெரிய நெட்வொர்க், இவங்க எங்கே இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பணத்தை இழந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வராது அப்படிங்கிறத உங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறப்போ பணமே நம்மளுக்கு வராது அப்படிங்கும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டீங்க. இதுதான் அந்த ஸ்கேமருடைய ஸ்ட்ராட்டஜி. 10,000 ரூபாய்க்காக ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கிட்டாங்கனாலும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் 10,000 10 பேர்த்தை ஏமாற்றி 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு வச்சுக்கிற அவன் நல்லா தான் இருப்பான், ரொம்பவே நல்லா இருப்பான். ஆனால் வறுமையிலையும் உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்கிற ஏழைகளுடைய பணம் 1 ரூபாய் கையை விட்டு போனாலும் அதோடைய வழி அந்த ஏழைகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறது. காவல் நிலையத்தில் சைபர் கிரைமில் போய் புகார் கொடுத்துட்டா ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஆன்லைனில் இது மாதிரி யாருக்கும் பணம் அனுப்பாதீங்க. அப்படியே பணம் அனுப்பினாலும் 1க்கு 5 தடவை நல்லா உங்கள் மூளையை பயன்படுத்தி யோசிச்சுட்டு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அனுப்புங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புறதுக்கே ஒரு 5 நிமிஷம் யோசிங்க நான் சொல்கிறேன், புரியுதா? அதே மாதிரி ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி போடுங்க. கேஷ் ஆன் டெலிவரி இல்லாமல் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரி வந்துடும்னு எதிர்பார்க்காதீங்க, அது ஸ்கேமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சிச்சு, பொங்கல் வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு, கிறிஸ்து பிறப்பு வந்துருச்சு, தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிங்க்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகும். அதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்வது. நான் இது இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஸ்கேம்லேயே மாட்டாதீங்கன்னு நான் சொல்கிறேன். சரி பிரேம்குமாரே, இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவங்க ஆக்ஷன் எடுத்து அந்த 10,000 எனக்கு திருப்பி வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், சத்தியமாக அது நடக்காது. உங்கள் பணம் உங்கள் கையை விட்டு போனது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சைபர் கிரைமில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அவங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்ப்பா, ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணுறோம்ப்பா, இது வந்து எப்போ நடந்துச்சு, நீங்கள் வந்து லேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, சீக்கிரமாக கொடுத்துருந்தா இதை ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் தான் அங்கேருந்து வருமே தவிர எந்த விதமான ஆக்ஷனும் இந்த டீட்டெயில்ஸ்க்கு நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வராது. ஏன்னா நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கும் பொழுது அது என்ன விஷயம்னு இப்போதைக்கு நான் டீட்டெயில்டாக சொல்ல விரும்பலை, நேரம் வரும்போது சொல்கிறேன். ஆனால் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது எஸ்பிஐ ஆஃபீஸ் போனோம், சைபர் கிரைம் போனோம், எங்கள் லோக்கலில் எங்களுக்கான காவல் நிலையம் எங்கே இருக்கோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எல்லா இடத்துலையும் கொடுத்தும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்ன வரைக்கும் எதுவுமே நடக்கலை, எந்த தகவலும் கொடுக்கலை. அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்ச, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. அந்த கம்ப்ளைண்ட்லேயும் ஃபுல் ரெக்கார்டோட ஃபுல் எவிடன்ஸோடு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட அவங்கள யாரையும் ட்ராக் பண்ண முடியல, யாரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பதில் தான் அங்கேருந்து வந்துச்சு. ஒரு 3 நாள் இதே மாதிரி நான் தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் காரணமாக என்னால் அதை அலைய முடியல, அப்படியே விட்டுட்டேன். அவங்களும் அப்படியே அதை விட்டுட்டாங்க, எந்த விதமான தகவலும் எனக்கு கொடுக்கல. அதே மாதிரி
நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்க இந்த மாதிரி அலைச்சலுக்கு பயந்து போய் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம். இதை தான் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஸ்கேம் பண்ணுறவங்க தைரியமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இது கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய கொள்ளைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கொலையை விட்டுருவோம், நம்ம இப்போ வந்து கொள்ளைகளை மட்டும்தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிஞ்சே பல கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரோடு போட போகிறோம், பில்டிங் கட்ட போகிறோம், இதில் வந்து குவாரி இதில் தோண்ட போகிறோம், இந்த மலையை குடஞ்சி காசு எடுக்க போகிறோம், இந்த மலையை காசாக்க போகிறோம், டாஸ்மாகில் ஒரு 10 ரூபாய் கூட்டி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச பல கொள்ளைகள் பல கோடி ரூபாயில் நடந்துட்டுருக்கு. அந்த பல கோடி ரூபாயில் கண்ணுக்கு தெரிஞ்ச கொள்ளைகளையே காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல, அரெஸ்ட் பண்ண முடியல, ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கொள்ளை நடந்து விட்டது. இந்த கொள்ளைக்கு காவல்துறை எந்த விதத்தில் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வர்ற ஒரே ஒரு விஷயம் என்னடான்னா, தயவு செஞ்சு ஸ்கேமில் மட்டும் மாட்டாதீங்க, ஸ்கேமே பண்ணாதீங்க. அதாவது உங்கள் மொபைலில் ஜிபேவே இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஜிபே இருக்க போய் தானே போய் காசு அனுப்புறீங்க. இந்த தம்பதிக்கு நடந்தது கூட காவல்துறையினரிடமிருந்து மெசேஜ் வந்த மாதிரி வந்து அப்படி தான் ஸ்கேம் நடந்திருக்கு. இவங்களா எந்த காசும் அனுப்பலை, எந்த ஓடிபியும் கொடுக்கல. அவ்வளோ அட்வான்டேஜாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இந்த ஒரு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் இருந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சும்மா ஒரு மெசேஜ் போயிருக்கு, அந்த மெசேஜை தொட மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அந்த மெசேஜை தொட்ட ஒரே காரணத்துக்காண்டி அவங்க எந்த ஓடிபியும் கொடுக்கல, பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கல, ஏடிஎம் பின்னு கொடுக்கல, ஏடிஎம் நம்பர் கொடுக்கல, சிவிவி கொடுக்கல, எக்ஸ்பைரி டேட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காமல் இருக்கும்போது கூட இவங்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு பணமானது இழந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, நீங்கள் இதெல்லாம் கொடுத்து நீங்களே உங்கள் கையிலேருந்தே அமௌண்ட்டை அனுப்பி விட்றீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பீங்கன்னு நினச்சிக்கோங்க. படித்தவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. படிக்காதவங்க மொபைல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஆன்லைனில் பணம் அனுப்பாதீங்க. எந்த லிங்க்கையும் 1க்கு 4 தடவை யோசிக்காமல் கிளிக் பண்ணாதீங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை மொபைலில் செய்யும் போதும் சரி, அதை யோசித்து பண்ணுங்கள். இது நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா. அதே மாதிரி இல்லீகலான ஆப்புகளை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இந்த ஏபிகே நான் டவுன்லோட் பண்ண போகிறேன், இந்த மூடு டவுன்லோட் பண்ண போகிறேன், இந்த ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ண போகிறேன், இது வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை, இது வந்து அன்லாக்டு வெர்ஷன், இது வந்து காசே கட்ட வேண்டாம், அது குரோமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இப்படிலாம் சொல்லி அந்த ஆப்புகள் தான் உங்களை கண்காணித்து கொண்டு இருக்குது. உங்களுடைய மொபைலில் உள்ள ஒவ்வொரு சீக்கிரட்டையும் அந்த ஆப்புகள் கண்காணிச்சிட்டு இருக்குது. அதனால் ப்ளே ஸ்டோரால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் டவுன்லோட் செய்யாதீங்க அப்படிங்கிறதையும் சைபர் கிரைம் சைட்லேருந்து சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். சரி, ரைட்டு. பிரேம்குமார், இப்படி ஒரு தம்பதியை ஏமாற்றிட்டாங்க. போலீஸ் சைட்லேருந்து லிங்க் போகிற மாதிரி போய் அங்கேருந்து பணத்தெல்லாம் இழந்து இப்போ அந்த தம்பதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இதை காவல்துறை நினச்சா தடுத்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், தடுத்திருக்க முடியும். ஏன்னா ஒரு கம்பெனிக்காரன் இருக்காங்க, அவன் வந்து ஒரு ஸ்கின் கேர் மற்றும் ஹேர் கேரில் ப்ராடக்ட்ஸை விற்றுட்டு இருக்கான். அவனுக்கு தமிழ்நாடே கிடையாது, அவன் தெலுங்கானா. ஆனால் இன்றைக்கி அவன் ப்ராடக்டை பற்றி அவன் காசு கொடுத்து பேச வைக்கிறான். ஏதோ ஒரு வெள்ளை பாட்டிலுங்கிறான், அதில் கருப்பு தண்ணியை ஊற்றுறாங்களாம், அடுத்து அந்த சன்ஸ்க்ரீனை போடுறாங்களாம், அந்த சன்ஸ்க்ரீனை போட்டோன்னே அது அப்படியே வெள்ளையாகிடும் 30 நிமிஷத்தில். இதே மாதிரி தான் அவங்க மூஞ்சும் பல ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏமாற்றிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அவனை பற்றி வீடியோ போடாத தமிழ் இன்ஃப்ளூயன்சரே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஹேர் கேரு அடுத்து அவனுக்கு தான் பொறி வச்சுருக்கிறேன். மாட்டுனான்னா வச்சு செஞ்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோ அவன் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். அதே மாதிரி அவனாலே நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்காரன் தமிழில் உள்ள அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ட்டையும் இதை அனுப்பி காசு கொடுத்து பேச வைக்கிறான் அப்படின்னா, அட்வான்ஸான இந்த ஒரு வேர்ல்டில் இன்ஃப்ளூயன்சர் இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து குற்றம், இது வந்து சைபர் குற்றம். இதில் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. இப்படி விதவிதமாலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகாவது காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சைபர் கிரைம் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பள்ளிகளில் இருந்தும், ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க, பள்ளிகளில் இருந்தும் கல்லூரிகளில் இருந்தும் பொதுமக்கள்கிட்டையும் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு சேர்க்கணும். அதுக்கு ஒரே வழி இன்ஃப்ளூயன்சர். மித்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் அனாவசியமாக காசு செலவு பண்ணுறீங்க, இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணியாவது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர் காசு கொடுக்காமல் வாயை திறக்கவே பயப்படுறாங்க. காசு வாங்கினா 10,000 ரூபா பையில் ஏறினா தான் அதை பற்றி ஆகா ஓகோன்னு புகழ்கிறாங்க. அதனால் காசு கொடுத்தாவது காவல்துறை இதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. இது யாருக்குனே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த தம்பதி பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. ரைட், நடந்து போச்சு. இனிமேல் நான் மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம் என்னடான்னா, யாரும் எந்த ஒரு லிங்க்கையும் எந்த ஒரு ஆப்பையும் ப்ளே ஸ்டோரால் அங்கீகரிக்கப்படாத ஆப்பையும் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு வைக்கிற முதல் கேடு. அதே மாதிரி குரோமில் போய் நம்பர் மட்டும் கொடுக்காதீங்க, உங்கள் நம்பரை அடிக்கிட்டே போகலாம். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ காணுங்கன்னா நான் வந்து சொல்லுங்கள், நான் போடுறேன். அதே மாதிரி என்னுடைய பர்சனல் மேட்டர் கூடிய சீக்கிரம் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
சில ஒரு சட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த வீடியோவில் நான் அதை சொல்லலை. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்தடுத்த வர்ற வீடியோஸில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய இஷ்யூ என்ன, நான் எப்படி இது ஆனேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சைபர் கிரைம் பற்றியும் மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பின்பற்றுங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணியாகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு போங்க. டாட்டா, பை பாய்.